ஃப்ரெண்ட்ஸ், நான் சாவித்ரி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் என் ரியல் லைஃப்பில் நான் அதிகமாக பணம் சேவ் பண்ணுறதுக்காக ஃபாலோ பண்ணுற என்னுடைய சீக்ரெட் மணி சேவிங்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். என் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வாங்குகிற வருமானத்தில் 30% நம்ம சேவிங்ஸாக பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த 30% சேவிங்ஸ் பண்ணுறதுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்மளுக்கு விலைவாசி அதிகம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இஎம்ஐயும் நிறைய பேர் கட்டுறோம், கடனும் அதிகமாக இருக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் 30% நம்ம வாங்குகிற வருமானத்தில் எடுத்து வச்சா நம்ம வீட்டை ரன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் என் ரியல் லைஃப்பில் நான் இந்த 30% கொண்டு வரத்துக்கு நான் எப்படியெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் என்னுடைய சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் இந்த 30% கொண்டு வரத்துக்கு எனக்கு 3 வருஷம் ஆச்சு. எல்லாருடைய லைஃப்பை மாதிரி தான் என் லைஃப்லேயும் கடன்னு இருந்துச்சு 12 லட்சம். இந்த 12 லட்சம் கடனை நான் 35,000 ரூபாய் சம்பளத்தில் அடைக்கணும். அப்படின்னும் பொழுது இந்த 35,000 சம்பளத்தில் 12 லட்சம் கடனை அடைக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா பாசிபிளே கிடையாது. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோன்னா, என்னுடைய ஹஸ்பண்டுடைய சேலரியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக புதுசாக ஜாபை சர்ச் பண்ணோம். எப்பவுமே இன்கம் குறைவாக இருக்குன்னா அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ண பார்க்கணும், அல்லது யாராவது ஒருத்தர் எக்ஸ்ட்ரா வேலைக்கு போகணும். அப்போ மட்டும்தான் நம்மளுடைய இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ண முடியும். எங்களுடைய கடன் அடைக்கிறதுக்காக என் ஹஸ்பண்டு 35,000 ரூபாய் சம்பளத்திலேருந்து ஒரு புது ஜாபை தேடி 58,000 ரூபாய் சம்பளம் இருக்கிற ஜாபில் ஜாயின் பண்ணார். அதுக்காக தான் நாங்கள் சென்னையிலேருந்து பூனேக்கு இப்போ இருக்கோம். இந்த 58,000ன்றது பார்த்திங்கன்னா சில டேக்ஸு, அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் எல்லாம் போக கையில் 58,000 கிடைக்கிற மாதிரி தான் இப்போ இருக்குது. இந்த 58,000த்தில் 28% சேவ் பண்ணுறேன். இன்னும் 30% நான் சேவ் பண்ணல. இந்த 28% நான் சேல்ரி வந்த உடனே எடுத்து வச்சிருவேனா அப்படின்னா எடுத்து வச்சது கிடையாது. இந்த 3 வருஷமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் என்னுடைய சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணேன். முதல்ல நான் இந்த 58,000த்தில் சேவ் பண்ணது பார்த்திங்கன்னா மாதம் 2,000 ரூபாய். அதுவும் என்னுடைய குழந்தைக்கு SSYயில் சேவ் பண்ணது. அதுக்கப்புறம் எனக்கு கடன் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த கடனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் அடைச்சிக்கிட்டே வந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 5,000 ரூபாய் நான் ஆர்டி போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடன் முடிஞ்சது. அந்த 5,000 ரூபாய் 10,000 ரூபாவாக மாறிச்சு. 5,000 + 5,000 10,000 ரூபாவாக ஆர்டியாக மாறிச்சு. இப்படி தான் என்னுடைய சேவிங்ஸை நான் 30%க்கு கொண்டு வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ 28%ல் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் 30% ரீச் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இந்த 58,000 ரூபாயில் 28% இப்போ சேவ் பண்ணுறேன். அதாவது 16,250 ரூபாய் நான் இப்போ மாதமான சேவ் பண்ணுறேன். நான் இது மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கடனை அடைக்க நான் சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணதுனால இப்போது 28% நான் ரீச் பண்ணியிருக்கேன். மாதம் 16,250 ரூபாய். இந்த 16,250 ரூபாவை எப்படியெல்லாம் நான் இந்த சேவிங்ஸை பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சேவிங்ஸை 2 டைப்பாக பிரிச்சுக்கிட்டேன். ஷார்ட் டேர்மு, லாங் டேர்முன்னு 2 டைப்பாக பிரிச்சுக்கிட்டேன். ஷார்ட் டேர்ம்னா 1 இயர் வரையும் இருக்கிறதெல்லாம் ஷார்ட் டேர்ம்லேயும், லாங் டேர்முன்னா அப் டு 15 இயர்ஸ் வரையும் இருக்கிறதையும் நான் லாங் டேர்மாக பிரிச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஷார்ட் டேர்மில் பார்ப்போம். ஷார்ட் டேர்மில் நான் ஆர்டி மாதமான போடுறேன். எப்பவுமே நம்ம சேல்ரி வருதுன்னா அதில் ஒரு அமௌண்ட்டை நம்ம ஆர்டியாக போட்டு வைக்கணும். பேங்க்கில் பார்த்திங்கன்னா 6 மந்த் ஆர்டி இருக்குது, 9 மந்த் ஆர்டி இருக்குது, 1 இயர் ஆர்டி இருக்குது. நான் 1 இயர் ஆர்டி தான் போட்டிருக்கேன். ஏன்னா 6 மந்த்தெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை பண்ண, 9 மந்த்தும் எனக்கு அவசியம் கிடையாது. 1 இயருக்கு ஒன்ஸ் நம்ம எடுத்தால் தான் ஒரு பல்கான அமௌண்ட் வரும்னு நான் ஆர்டி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா 10,000 மாதம் போகுது. எனக்கு 27ஆம் தேதி ஆனால் மாதமானால் நான் ஆட்டோ டிடெக்ஷன் கொடுத்து வச்சுருக்க கட்டாயிடும். இந்த ஆர்டி நான் போன வருஷம்
மே மந்த்து போட்டு வந்தேன். இந்த வருஷம் ஏப்ரலில் நெக்ஸ்ட் மந்த்து முடியுது. மாதம் 10,000 ரூபாய்னா வருஷத்துக்கு 1,24,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டோட கிடைக்கிது. இன்ட்ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4.1% எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு இந்த ஆர்டியில் கிடைக்கிது. ஆர்டின்றது பார்த்திங்கன்னா சேஃப்டியானது. அதனால தான் நான் ஆர்டியில் போட்டிருக்கேன். கம்மியாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு சேஃப்டியாக இருக்குது. வருஷமானா ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்கும்னு ஆர்டி ஓப்பன் பண்ணியிருக்கேன் 1 இயருக்கு. செகண்டு பார்த்திங்கன்னா கோல்டு வந்து நான் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வரையும் நான் 1 டைம் டெபாசிட் பண்ணி 2 முறை வாங்கியிருக்கேன். இப்போ இந்த வருஷம் நான் கொஞ்சமாக சேர்க்கலான்னு சொல்லிட்டு கோல்டு லாக்கரில் கூகுள் பேயில் இருக்கு இல்லைங்களா, அதில் மாதமானா 2,000 ரூபாய் போட்டுக்கிட்டே வரேன். 3வது சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா குலுக்கு சீட்டு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட நான் குலுக்கு சீட்டு போட்டுக்கிட்டே வரேன். மாதமானா 2,000 ரூபாய் நான் போடுறேன். போன மாதம் தான் எனக்கு 10,000 ரூபாய் குலுக்கு சீட்டு விழுந்துச்சு. ஏப்ரல் வந்து நெக்ஸ்ட்டு சீட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதே 2,000 ரூபாய் நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த சேவிங்ஸ் வந்து நான் சீட்டு போட்டு சேவ் பண்ணுறது. ஹோம் மேக்கராக சேவ் பண்ணக்கூடிய 3 சேவிங்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனல்லையும் தனித்தனியாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மாதமான கிராசரியில் நான் எவ்வளோ சேவ் பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா ஒரு வார பணம் நான் எப்படி எடுத்து வைக்கிறேன், உண்டியல் சேவிங்ஸ் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் தனித்தனி வீடியோவாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். கிராசரிக்கு மாதம் 3,000 ரூபாய் ஒதுக்குவேன். இந்த 3,000 ரூபாய் எனக்கு அப்படியே ஆகாது. ஒரு மாதத்தில் வந்து 2,500 ரூபாய் ஆகும், 500 ரூபாய் மிச்சமாகும். ஒரு மாதத்தில் 2,000 ரூபாய் ஆகும், 1000 ரூபாய் மிச்சமாகும். இது மாதிரி கிடைக்கிற அமௌண்ட்டை நான் சேவ் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் பணம்னா 4 வாரம் மாதத்தில் இருந்துச்சுன்னா நான் 5 வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைப்பேன். அதில் ஒரு வார பணம் எனக்கு சேவிங்ஸாக மாறும். அடுத்தது பார்த்திங்கன்னா உண்டியல் சேவிங்ஸ்னால் நம்ம வந்து எப்பாவது வெளியே போகிறோம் வரோம்னா அதில் கிடைக்கிற காயின்ஸு, அப்புறம் சின்ன 5 ரூபா 10 ரூபா நோட்டெல்லாம் கூட நான் உண்டியலில் போடுறது. அது மட்டும் இல்லாமல் வார செலவு பண்ணுவோம் பார்த்திங்களா, காய்கறி, நான்வெஜ்ஜு, ஃப்ரூட்ஸு இது மாதிரி வாங்கும் பொழுது கிடைக்கிற அமௌண்ட்டை நான் அப்படியே வாரமான உண்டியலில் போட்டுக்கிட்டே வரேன். இதெல்லாம் வந்து நான் ஷார்ட் டேர்மில் நான் சேவ் பண்ணுறது. இந்த சேவிங்ஸ் எல்லாம் சேர்த்து தான் 28% மாதமான சேவ் பண்ணுறது. இப்போ லாங் டேர்மில் நான் என்ன சேவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். லாங் டேர்மில் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் நான் பாப்பா பேரில் SSY போட்டிருக்கேன். மாதம் 2,000 ரூபாய். நான் போன செப்டம்பர்லேருந்து தான் 2,000 ரூபாய் போடுறேன். அதுக்கு முன்னாடி உள்ளும் 1,500 ரூபாய் போட்டுக்கிட்டு இருக்கேன். எமர்ஜென்சி கேஷாக போஸ்ட் ஆஃபீஸ்லேயே சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது இல்லைங்களா, அதில் மாதம் 500 ரூபாய் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போது 2 மாதமாக 1,000 ரூபாய் நான் போடுறேன். இந்த அமௌண்ட்டு வந்து எமர்ஜென்சி கேஷாக யூஸ் பண்ணுறது. நான் பூனேயில் இருக்கிறதுனால சென்னைக்கு போனோன்னா எனக்கு போகிறதுக்கு மட்டுமே ஒரு 4,500 ரூபாய் ஆகும். ஏன்னா பாப்பாவுக்கும் இப்போ ஆஃப் டிக்கெட் ஆகிடுச்சு 5 வயசு ஆனதுனால. வரத்துக்கு ஒரு 4,500 ரூபாய் ஆகும். மொத்தம் 10,000 ரூபாய் எனக்கு டிக்கெட்டுக்கே ஆகும். அது மாதிரி டைமில் இந்த பணம் யூஸ் ஆகிறதுக்காகவும் மெடிக்கல் எமர்ஜென்சிக்காகவும் இந்த பணத்தை நான் போஸ்ட் ஆஃபீஸில் லாங் டேர்மாக போட்டுக்கிட்டே வரேன். இந்த 2 லாங் டேர்ம் தான் நான் போடுறது. பிஎஃப் பார்த்திங்கன்னா எனக்கு கிடையாது. என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறதுனால அவருக்கு ஆஃபீஸ்லேயே பிடிச்சிருந்ததுனால நான் வந்து இந்த பிஎஃப்பை நான் போடலை. அப்படி போட்டேன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து டேக்ஸ் வந்து அதிகமாக பிடிக்கிறதுனால ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் ஒருத்தர் என் ஹஸ்பண்டுக்கு சொன்னாங்க, NPS போடுங்க, நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் போட்டிங்கன்னா டேக்ஸ் வந்து ரிடக்ஷன் ஆகும், அதை போடுங்கன்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல. அப்படி ஸ்டார்ட் பண்ணால் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் தான் வந்து நான் வந்து லாங் டேர்மாக இப்போ போடுறது 2 மட்டும். பிஎஃப் வந்து என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் பிடிக்கிறாங்க. NPS வந்து இனிமேல்ட்டு லாங் டேர்மில் ஒன்று போடலான்னு ஒரு பிளான் இருக்குது. இது மாதிரி தான் நான் வந்து என்னுடைய மணி சேவிங்ஸை நான் பண்ணுறேன். இந்த சீக்ரெட்டெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணி என்னுடைய சேவிங்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்த டிப்ஸு, இந்த ஐடியாஸ், இந்த சேவிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.